அன்யாசே ஆமீஸ் சாரி ஃபார் டிலேடா. இது வரைக்கும் நம்ம ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட் லவ் ஸ்டோரி பட் கொஞ்சம் மிஸ்டரியஸாக போய் பார்த்தோம். இது வந்து பியோர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கும்டா. அதனால் ஸோ அப்படி கதையை கன்டினியூ பண்ணிக்கலாம். இது வென் லவ் பிகேம் மை லெசனோட ஃபர்ஸ்ட் பார்ட். ப்ரொஃபஸர் ஆஸ் யூஷுவல் நம்ஜூன் தான், கிம் நம்ஜூன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சவுத் கொரியாவில் இருக்க ஹான்சாங் யூனிவர்சிட்டி, இது வந்து சவுத் கொரியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ எல்லாருமே பரபரப்பாக இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேன்றனால ஓடிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ லெக்சர் நடத்துறதுக்கான ப்ரொஃபஸர்ஸும் இதே மாதிரி ஓடிட்டுருக்காங்க. பார்த்தா ஒரு எம்பிஏ கிளாஸு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லோரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் டேன்றனால ஒருத்தவங்க இன்ட்ரடக்ஷன் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் டோர் ஓப்பன் ஆகுது. அப்போ ஒருத்தர் பிளாக் கோட் அண்டு கிரே பிளேசர் போட்டு ஒரு பர்சன், அதாவது ஒரு ப்ரொஃபஸர் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. கையில் வந்து அட்டனன்ஸ் ஃபைல் இருக்குது. அவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிம் நம்ஜூன். ஸோ உள்ளே வந்தோன்னே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு தடவை பார்க்குறாரு, ஒரு கிளான்ஸ். அண்ட் அப்படியே குட் மார்னிங் அப்படின்றாரு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் குட் மார்னிங் ப்ரொஃபஸர் அப்படின்றாங்க. ஸோ அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அவர் அட்டனன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. மின்ஜை ப்ரெசன்ட் ப்ரொஃபஸர், யூமின் ப்ரெசன்ட் ப்ரொஃபஸர், மீஜு ப்ரெசன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. அந்த டைம் ஒயன் அப்படின்றாரு. ஸோ இந்த நேம் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டெஸ்க்லேருந்து ஒரு பொண்ணு ப்ரெசன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்றா. யாருன்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோயின் நீங்கள் தான். அங்கே உட்காந்து ஒரு மாதிரி ஒரு ஜீன் ஃபேண்ட் அண்ட் ஜீன் ஷர்ட், ஐ மீன் கோட் மாதிரி, ஓவர் கோட் மாதிரி போட்டிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் ஒரே ஒரு போனி போட்டு ஒரு நார்மலாக ஒரு பொண்ணு, அதாவது ரொம்ப மேக்கப்லாம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. அவங்கள ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. அந்த டைமில் நம்ஜூன் கேட்குறாரு, ஒரு காமனான ஒரு நார்மலான கொஸ்டின் தான் கேட்குறாரு. ஹூ கேன் எக்ஸ்பிளைன் கஸ்டமர் பர்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஸோ எல்லாருமே முழிச்சிட்ருக்காங்க திருன்னு. அண்ட் ஆல்சோ சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ ஒயன் அப்படியே எழுந்திரிச்சு, சார் ப்ரொஃபஸர் அது வந்து கஸ்டமர்ஸோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டாக தெரியல. அப்படியே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆன்சர் கரெக்டாக பண்ணாதனால. ஸோ ப்ரொஃபஸர் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் அவர் மைண்டில் இந்த காமன் டாபிக் கூட தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அண்ட் அப்படியே கிளாஸ் முடியுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிடுறாங்க. அந்த டைமில் ஒயன் அப்படியே புக் எடுத்துகிட்டு போகும்போது ப்ரொஃபஸர் நம்ஜூன் அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாரு. என்ன இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அப்படியே கிளாஸை விட்டு போயிடுறாரு. ஸோ ஸ்டாஃப் ரூம் போனோன்னே எல்லா ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. அண்ட் அதில் ஒரு சீஃப் ஸ்டாஃப்ஸ் இருக்கார். ஸோ அவர் கேட்குறாரு, என்ன நம்ஜூன் ஃபஸ்ட்டு பேட்ச், ஐ மீன் ரொம்ப நாள் கழிச்சு இது புது பேட்சில் உனக்கு எப்படி போச்சு அப்படின்னோடனே, ஆல் ஓவர் கிளாஸ் ஓகே தான், பட் ஒரே ஒரு பொண்ணை தவிர அப்படிங்கும்போது என்ன சொல்கிற? ஆமாம், பொண்ணு பேர் ஒயன். ஒரு காமனான ஒரு நார்மலாக பேசிக்கான கொஸ்டின் கூட ஆன்சர் தெரில அப்படின்னோடனே, எல்லாரையும் அப்படி நினைக்காத. ஸோ இந்த மாதிரி பார்க்க மக்கு மாதிரி தெரியுவாங்க, பட் அவங்க மனசில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம்ல அப்படிங்கும்போது, என்னவோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனுடைய அவங்க கூட ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பேசிகிட்டு எல்லா ஸ்டாஃப்ஸும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதே டைம் ஒயன் ஈவினிங் லைப்ரரியில் உட்காந்து காலையில் சொன்ன டாப்பிக்கை வந்து திரும்பி படிச்சுட்ருக்கா. அண்ட் அவள் ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே ஒரு சின்ன பேராகிராஃப் தான் அதையே படிச்சுட்ருக்கா. பட் அவளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அண்ட் அதை படிச்சுட்டே இருக்கும்போது அவளோட புக்கை காட்டினா அதில் நிறையா கலர்ஸ், ஐ மீன் ஸ்டிக்ஸை வச்சு மார்க் பண்ணியிருக்கா. அண்ட் ஆல்சோ அந்த ஹைலைட்டர் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு மார்க் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கா. அவள் எத்தனை தடவை படித்தாலும் அவளுக்கு ஏறவே மாட்டேங்குது. அப்போ அவள் நோட்டில் ஒரே ஒரு வேர்டிங் தெரியுது, எனக்கு எல்லாமே சீக்கிரம் புரியாது, பட் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. அதே மாதிரி எஃபெக்ட் நிறைய போடுவாள். அதை எப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் நம்ஜூன் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து அவரோட புக்கை ஏதோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரிக்கு வந்திருப்பார். ஸோ ஒயனோட நோட்டில் இருந்து இந்த வேர்டிங் அவர் பார்த்துட்டு அவர் மைண்டில், ஒருவேளை உண்மையாலுமே எஃபெக்ட் போட்டு படிக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படின்னு சொல்லி, ஸோ அவர் மக்கள் நினச்ச ஸ்டூடெண்ட் ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டோமோன்னு அவருக்கு தோணுது. ஸோ அப்படியே அந்த டே முடியுது. நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்டு கிளாஸில் எல்லாருமே கவனிச்சிட்ருக்காங்க.
எல்லாம் கிளாஸ் முடிஞ்சு போய் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் பற்றின லெசன்ஸ் இருக்குது. ஸோ முடிச்சக்கப்புறம் எல்லோரும் போனோன்னே ஒயின் மட்டும் அந்த இடத்துல உட்காந்து ஏதோ எடுத்துக்கிட்டே இருக்கா. அண்ட் ஆல்சோ இன்னும் புலம்பிகிட்டே இருக்கா. நம்ஜுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே அங்கே போகும்போது மிஸ் ஒயன் அப்படின்றாங்க. ஸோ உடனே ஒயன் எஸ் ப்ரொஃபஸர். ஓ ஓகே, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கிளாஸ் முடிஞ்சு 15 மினிட்ஸ் ஆச்சு. இல்லை எனிதிங் எல்ஸ்? அது ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், எனக்கு இந்த டாபிக் சுத்தமாக புரிய மாட்டேங்குது. இது பாருங்களேன், இது என்னது, ஐ மீன் நானும் ஒரு 2-3 டைம்ஸ்க்கு மேலே படித்து பார்த்துட்டேன், பட் எனக்கு இது புரிய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது மெதுவாக நம்ஜுன் அவளை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு வேளை காலையில் புரியாத லெசனுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாளோ, ஐ மீன் அவள் படிக்கிற பொண்ணு மாதிரி காட்ட ட்ரை பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் நினச்சிட்டு, இப்போ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீங்கள் ஆஃபீஸ் ஹார்ஸில் வாங்க, ஸோ இப்போ எனக்கு கிளாஸ் இருக்குது, அப்போ வாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னோடனே ஓகே ப்ரொஃபஸர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ஜுன் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டாஃப் ரூம் வராரு. ஸ்டாஃப் ரூம் வந்து அந்த ஹெட்டுன்னு சொன்னார்ல, சீஃப் ஸ்டாஃப்னு, அவர் வேறு யாரும் இல்லை, லீ தான். ஸோ சொல்கிறாரு, என்ன நம்ஜுன், புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஷின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நானும் பார்த்தேன், கொஷின்லாம் கேட்குற மாதிரி தெரிஞ்சு. ஐயோ ப்ரொஃபஸர், நான் என்னன்னு சொல்ல, ஒரு பொண்ணு மட்டும் ஒரு பேசிக் கொஷினுக்கே அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கா, பேர் ஒய்யன் அப்படின்னோடனே, என்ன அவளை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னோடனே, எனக்கு இந்த பேச்சில் அவள் தான் சரியான தலைவலியாக இருப்பான்னு தோணுது அப்படின்னோது. அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி புரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சரோட வேலை என்ன? டீச் பண்ணுறது. அப்போ அதை பண்ணுங்க, எக்ஸாக்ட்லி அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கான்வர்சேஷன் முடியுது. ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு லன்ச் பிரேக் அப்புறமா ஒயன் வரா. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரொஃபஸர். நம்ஜுன் அப்படியே இவனை வந்து பார்த்துட்டு ப்ளீஸ் கமெண்ட் அப்படின்னோன்னா உள்ளே வராங்க. வந்தோடனே ஒயன் எடுத்து வச்சுட்டு, சார் தோ இந்த டாபிக் பற்றி தான் சொன்னேன், எனக்கு இது புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா அந்த கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி இருக்குது. இது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது எனக்கு கான்செப்டே புரிய மாட்டேங்குது ப்ரொஃபஸர் அப்படின்னோடனே, நீங்கள் எக்ஸாம்பிள் கொஞ்சம் தப்பாக எடுத்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே பின்னாடி இருக்க ஒயிட் போர்டு எடுக்கிறாரு. அதில் வந்து அந்த ஒரு காஃபி மக் வரைகிறாரு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து காஃபி ஷாப் போகிறீங்க, ஓகேவா? ஓகே சார். 2 பேரும் ஒரே காஃபி ஆர்டர் பண்ணுறீங்க ஒரே கெஃபேயில். எஸ் சார். ஸோ 2 பேரும் குடிச்சு பார்த்துட்டு 2 பேரோட ஒப்பீனியனும் வேறையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? எஸ் சார். அதுக்கான காரணம் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாக்ட்லி, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னு, சார் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இதுவாக எனக்கு புரியாமல் இருந்துச்சு, ஐயோ ரொம்ப தேங்க்யூ சார் அப்படிங்கும்போது லீடை வெளியிருந்து பார்த்துட்டாரு. அந்த காஃபி கப்லாம் போர்டில் வரைகிறத பார்த்துட்டு, என்ன நம்ஜுன் ட்ராயிங்லாம் நல்லா பண்ணுவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சிட்டு போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் தெரியாமல் நம்ஜுன் இதெல்லாம் சொன்னோன்னே அவர் நோட்டு வாங்கி பார்த்தா நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னோடனே ஒயின் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கடற்கடன்னு வெளியே போகிறா. வெளியே போயிட்டு நின்றுட்டு அப்படியே, ஐயோ எனக்கு இந்த டாப்பிக்காக இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, காட் ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக, ஏதோ குழந்தை எதையோ ஐ மீன் பசில் சால்வ் பண்ண தெரியாது, குழந்தை சால்வ் பண்ண ஒரு மாதிரி ஹாப்பியாவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் குதிச்சிட்ருக்கீங்க. இது நம்ஜனுக்கு தெரியல, பட் அவருக்கு இந்த சவுண்ட் மட்டும் கேட்குது, ஏன்னா அவர் உள்ளே அந்த டாக்குமெண்ட்டில் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாரு. அதை கேட்டுட்டு அவள் படிக்க ட்ரை பண்ணுறதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தாட் இப்போ முழுசாக மாறி போச்சு. ஸோ அப்படியே ஒயன் போயிடுறா. நம்ஜனும் இதே மாதிரி போயிடுது. ஸோ அன்றைக்கி டே முடிஞ்சோன்னே அடுத்த நாள் டெஸ்ட் இருக்குது. மார்னிங் வந்தோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் குட் மார்னிங் ப்ரொஃபஸர். குட் மார்னிங். அண்ட் எனக்கு உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ப்ரொஃபஸர் என்ன சர்ப்ரைஸ்? அது வேறு ஒன்றும் இல்லை, கேட்டால் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. என்ன ப்ரொஃபஸர்? அது ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் எழுதலாமா அப்படின்னோன்னு எல்லாரும் ப்ரொஃபஸர் அப்படின்றாங்க. பிகாஸ் பொண்ணுங்கள்லாம் ஏதாவது எதிர்பார்த்தாங்க சார்ட்டேருந்து. ஸோ ப்ரொஃபஸர், என்ன ப்ரொஃபஸர் சொல்கிறீங்க? அது இன்னைக்கு எழுதி தான் ஆகணும், பிகாஸ் நேற்று ஒரு டாபிக் முடித்தோம்ல,
அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே ஓ நோ அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க. அந்த டைமில் இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒயனும் வாங்குறா. வாங்கிட்டு ஆஸ் யூஷுவல் அந்த ஆன்சர்லாம் எழுத ஆரம்பிக்கிறா. ஸோ 15 minutes யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னுறாரு. அண்ட் பென்சில் விழுகிற சவுண்ட் கூட கேட்குது. அந்த லெவலுக்கு எல்லோரும் எழுதிட்டு இருக்காங்க. அப்படி என்ன எழுதுறாங்கன்னு தெரியல. ஒயனும் எழுதிட்டு இருக்கா. அண்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவு அவளுக்கு எல்லா டாப்பிக்கும் தெரியுது. பட் எழுதிட்டு இருக்கும்போதே பாதியில் எல்லா படிச்சிருந்த மொத்த டாபிக்ஸும் சேர்ந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி அவன் மைண்டுக்குள்ளே டான்ஸ் ஆடிட்டுருக்கு. இல்லை ஒயன், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச டாபிக் தானே, ஏன் கன்ஃபியூஸ் ஆகிற? ஆனால் எல்லாமே மிக்ஸ் ஆகுதே. இப்போ இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் வருமா, இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் வருமா? ஒயன் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் என்ன தெரியுமோ அதை மட்டும் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டுக்கு எழுதிட்டு பேப்பரை நம்ஜன் கேட்குறாரு. 15 minutes ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் பேப்பர் சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ணோன்னா அதை அவர் கிளாஸ்க்கு அவரோட ஸ்டாஃப் ரூம் எடுத்து போயிடறாரு. கிளாஸ் முடித்தோன்னே பார்த்தா இப்போ கரெக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அவர் பிரேக்கு முன்னாடி லன்ச் பிரேக்கு முன்னாடி கரெக்ஷன் பண்ணி லஞ்சுக்கு அப்புறம் கொடுக்கலான் இருக்காரு. ஸோ கரெக்ஷனும் நம்புது ஒயனோட எல்லார் பேப்பரும் ஓகே வெரி குட் அண்டு ஓகே ஆவரேஜ் அப்படி இப்படி போயிட்டுருக்கு. பட் ஒயன் பேப்பர் வருது. பேப்பர் எடுத்து அவர் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் நிறையா மிஸ்டேக்ஸ் அண்டு தப்பான எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் சைடில் ஒரு நோட்ஸ் வேறு எழுதியிருக்கா. எனக்கு 5th question கான்செப்ட் தெரியல, குத்து மதிப்பாக தான் எழுதி விட்டுருக்கேன் ப்ரொஃபஸர், தப்புன்னா மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. அட்லீஸ்ட் பிட் அடிக்காமல் இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே அதை பண்ணுறாரு, கரெக்ஷன் பண்ணுறாரு. ஸோ கரெக்ஷன் முடிஞ்சு எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. லன்ச் முடிஞ்சு அப்போ எல்லாருக்குமே ஆன்சர் ஷீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மிஞ்சி இன்றைக்கும் இந்த தடவையும் ஃபர்ஸ்ட் மார்க் நீ அப்படின்னோடனே எல்லோரும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவன் நார்மலாகவே படிக்கிற பையன். அண்ட் நம்ஜூன் கிளாஸில் கொஷின் கேட்குற ஒரே பையனும் அவன் தான். ஸோ அப்படியே எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களா பேப்பர் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஆவரேஜ், இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி லாஸ்ட்டாக ஒயன் பேப்பர் மிஸ் ஒயன் அப்படிங்கும்போது எஸ் ப்ரொஃபஸர் 30 above 12 அப்படின்னோடனே எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பின்னாடி இருக்க பசங்க இவெல்லாம் எதுக்கு எம்பிஏ படிக்க வரா, எனக்கு புரியல, எம்பிஏன்னு சும்மா விளையாட்டு பொருளா, சொப்பு ஜாமான் விளையாடுறதுக்கு வந்த மாதிரி இவ பாட்டுக்கு உள்ளே சேர்ந்துக்கிட்டா, ஒன்றுமே புரியல, எனக்கு தெரியும் இவ தான் லாஸ்ட்டாக வருவான்னு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹே நீ வேற காலேஜ் முடிக்கிறாளா, இவ ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிக்கிறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒயனுக்கு இதெல்லாம் கேட்ட கஷ்டமாக தான் இருக்குது. பட் அவள் அந்த பேப்பரை வாங்கிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு போய் உட்கார ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பிரேக் ஆகுது. பிரேக் டைமில் எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒயன் அவள் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு கீழே தண்ணி எடுக்கலான்னு போகிறா. போகும்போது அவள் அந்த தண்ணி வாட்டர் கேனை எடுக்கும்போது பிடிச்சிட்டு எடுக்கும்போது அங்கே இருக்க பசங்களாம் பேசுகிறானுங்க. அதே அந்த லாஸ்ட் ரோவில் பேசிகிட்டு இருந்தாங்களா அந்த பசங்க தான் வந்துட்டா பாடுறா. டேய் உண்மையாக சொல்லு, இவங்கெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டு ஜாலியாக லைஃப்பை ஓட்டாமல் எதுக்குடா சம்மந்தம் இல்லாமல் எம்பிஏலாம் படிக்க வராங்க, என்னமோ இவங்களால் இந்த வேர்ல்டோட எக்கனாமி நம்ம நாட்டோட எக்கனாமியே மாற போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்ருக்கான். அவனுக்கு அந்த ஸ்டாஃப் ரூம் பக்கத்தில் தான் அந்த வாட்டர் குடிக்கிறதுக்கான அந்த டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பில் தான் பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம பேசுகிறாங்க. கேட்டோன்னு ஆரம்புக்கு சரியான கோவம் வருது. பட் அவரால் இப்போ எதுவும் பேச முடியாது. பிகாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நடந்துட்டு இருக்க கான்வர்சேஷனுக்குள்ளே சம்மந்தம் இல்லாமல் ஸ்டாஃப்ஸ் நுழையக்கூடாது இல்லையா. அதனால் அப்படியே இவங்க ரொம்ப ஓவராக பேசினாலும் ஒயனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அண்ட் அதே டைம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ்க்கு ஒயன் வரா. ஸோ கிளாஸ் முடிஞ்சு அவளோட ஹாஸ்டல் போகிறதுக்காக வெளியே வரும்போது சரியான ரைன். அண்ட் நம்ஜனும் அந்த டைமில் வெளியே வராரு. அவர் கொடை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த டைமில் ஏதோ ஒரு விசித்திரமான ஒன்று கண்ணில் படுது. என்னென்னா ஒரு பொண்ணு சரியாக மலையில் நனைஞ்சிட்ருக்கா, ரொம்ப வெட்டாயிட்டா. அண்ட் அப்படியே பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஒயன் தான். என்ன பண்ணுறான்னா அங்கே ஒரு பப்பி இருக்குது. ஸோ அங்கே எல்லோரும் நிழலில் நிற்பாங்கள்ல, இந்த ஷட்டில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நிற்பாங்க. அவன் நின்றுட்டு தான் இருந்திருப்பா. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பப்பி சரியாக மலையில் நனைஞ்சிட்டு குளிரில் ஒரு மாதிரி சவுண்ட் விடும்ல, அந்த மாதிரி இருந்திருக்கும். அதை தூக்குறேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஷட்டரில் ஃபுல்லாக இடம் பத்தாமல் போனனால இவள் வெளியே நின்றுட்டுருக்கா. பட் அவளோட கோட்குள்ளே அந்த பப்பி அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்கா. நம்ஜன் இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறாரு லீ சொன்னதை. இந்த மாதிரி படிக்காத பசங்களுக்குள்ளே மனசு பெருசாக இருக்கலாம்ல அப்படின்னு. ஸோ அவருக்குள்ளே ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. உண்மைதான்ல அப்படின்னு. ஸோ அப்படியே அவர் சிரிச்சுட்டு அவர் இப்போதைக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. அப்படியே அவர் போயிடுறாரு. ஒயன் அப்படியே அந்த மலையில் நிற்கும்போது கரெக்டாக பஸ் வந்துருச்சு. ஸோ அவள் ஏறி போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே கிளாஸ் வராங்க.
வரும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இன்றைக்கி என்ன நம்ஜுன் சொல்ல போகிறாருன்னு. பிகாஸ் பொண்ணுங்களுக்கு அவர்னா ரொம்ப ஃபேவரெட்டு. அவர் பார்க்கணுன்றதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ஜுன் உள்ள வராரு. வந்துட்டு மிஸ் வயன் அப்படிங்கும்போது, எஸ் ப்ரொஃபஸர், நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்க் இனிமேல் உட்காந்துக்கிறீங்களா? ப்ரொஃபஸர், இல்லை, கிளாஸ் ஆரம்பித்து ஒரு 1 வீக் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்கில் உட்காந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக கேட்கும். நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் விஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ இங்கே உட்காந்துக்கிறீங்களா? எஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஓயன் போய், அதாவது நீங்கள் போய் முன்னாடி உட்காந்துக்கிறீங்க. உட்காந்தோன்னே பின்னாடி இருக்க, பிகாஸ் அவன் ஏன் சொன்னான்னா, இவள் பின்னாடி உட்காந்துருக்கனால பின்னாடி இருக்க பாய்ஸ் ரொம்ப கலாய்க்கிறதுல அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்னு சொல்லி தான் இந்த மாதிரி நம்ஜூட் பண்ணியிருப்பார். அப்படியே பின்னாடி இருக்க பசங்களை ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு, அண்ட் நான் இன்னைக்கு லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் லெசன் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே எல்லோரும் எஸ் ப்ரொஃபஸர். நம்ம கூட இருக்கவங்கள தட்டி கொடுத்து அவங்கள நீ நல்லா வருவேன்னு சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. பட் உன்னால் முடியாது, நீலாம் எதுக்கு இங்கே இருக்க, அண்ட் அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குல்ல அப்படிங்கும்போது பின்னாடி இருக்க பசங்கள்லாம் ஒரு மாதிரி தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்களெலாம் பார்க்கல, நார்மலாக சொன்னேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல இது மாதிரி நடக்குதா, நம்ம கிளாஸில் இந்த மாதிரி நடக்காதுன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் நீங்கள்லாம் அவ்வளோ மோசமான கேவலமான பர்சன்ஸ் இல்லைன்னு. அண்ட் இருந்தாலும் நீங்களும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கூட ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அப்படிங்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எஸ் ப்ரொஃபஸர் அப்படின்றாங்க. அண்ட் அந்த லாஸ்ட்டு டெஸ்க் பசங்களுக்கும் புரிஞ்சிருச்சு அவரை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு. அண்டு ஒயனுக்கும் தெரியுது அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்கன்னு. ஸோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அப்படியே தலையை லைட்டாக ஷேக் பண்ணுறா. அண்ட் இந்த கிளாஸ் முடியுது. ஸோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் கிளாஸ் நல்லா போயிட்டு முடிஞ்சிருது. ஸோ அந்த ஈவினிங் எல்லோரும் கிளாஸ் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஒயன் ஆஸ் யூஷுவல் லைப்ரரி போய் ஒரு நோட்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கா. அவளுக்கு இன்றைக்கும் அந்த டாபிக் புரிய மாட்டேங்குது. திரும்பி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அந்த டைம் ஆஸ் யூஷுவல் நம்ஜுன் வராரு. வந்துட்டு ஒயன் படிச்சுட்டு இருக்கிறது பார்த்தோன்னே அப்படியே மெதுவாக வராரு. அவர் கொடுக்க வேண்டிய புக்கை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே செல்ஃப்லேருந்து ஒரு புக் எடுக்கிறாரு. ஸோ லைப்ரரி ஷெல்ஃப்லேருந்து எடுத்த புக் என்னென்னா பேசிக் மார்க்கெட்டிங் நாலேஜ். அதை எடுத்து ஒயனோட டெஸ்கில் வைக்கிறாரு. வச்சோன்னே ஒயன் அப்போ தான் நம்ஜுனை பார்த்துட்டு ப்ரொஃபஸர், இது உனக்கு பேசிக்லேருந்து எல்லாமே புரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த புக்கை எடுத்து படிச்சுப்பாரு அப்படின்னோடனே, தேங்க்யூ ப்ரொஃபஸர் அப்படின்னோடனே, ஓகே ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னோடனே, கண்டிப்பாக ப்ரொஃபஸர், எனக்கு புரியலன்னா என்ன, நான் திரும்ப ட்ரை பண்ணுவேன் அண்ட் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ஜுன் இருக்கார்ல, அவர் வந்து அதுதான் மெயினான குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போகிறாரு. அப்போ ஒயனும் அந்த இடத்த விட்டு நான் வந்து போயிடுறா. அப்போ அவரோட தாட், மக்க ஸ்டூடெண்ட் கிடையாது, ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் எஃபெக்ட் அதிகமாக போடுற ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அவரோட தாட் இப்போ முழுசாவே மாறி போச்சு. லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, இது வந்து லவ்வெல்லாம் கிடையாது, ஒரு காமனாக ஒரு ஸ்டூடெண்ட், ரொம்ப மோசமான ஸ்டூடெண்ட் நினைக்கிறவங்க எப்பயும் மோசமாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது தான் முக்கியம். அதை நம்ஜுன் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படியே அன்றைக்கி கிளாஸ் கொஞ்சம் போனோன்னே ஒயன் திரும்பி ஈவினிங் பக்கம் அவரோட கேபினுக்கு வரா. ஸோ அங்கே வந்தோன்னே இவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஒயன் என்ன வேணும்? இல்லை ப்ரொஃபஸர், எனக்கு இந்த டாபிக் புரிய மாட்டேங்குது. என்னது? கஸ்டமர் டிசிஷன். ஓ ஓகே, இங்கே வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னோடனே திரும்பி உட்கார வச்சு இன்றைக்கி போர்டில் ஃபுல்லாக எழுதி சொல்லி கொடுக்குறாரு. பட்டு அவளுக்கு ஒன்றும் புரியல. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு, புரிஞ்சிச்சா? கொஞ்சம் ப்ரொஃபஸர் அப்படின்றா. ஸோ அவளோட புருவத்தை சுருக்கிட்டு லைட்டாக ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறா. அப்போயே தெரிஞ்சிருச்சு நம்ஜுனுக்கு அவளுக்கு சுத்தமாக புரியலன்னு. ஸோ ஓகே, அப்போ இந்த டாப்பிக்கை கெஃபிடேரியா போய் கற்றுக்கலாமா அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க? புக்கை மூடி வைங்க மிஸ் ஒயன் அப்படின்னோடனே, ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை மூடி வச்சிடறா. ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, உனக்கு பிடிச்சது காஃபி தானே? ஆமாம் ப்ரொஃபஸர். எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை, நீ நார்மலாக படிக்கும் போதெல்லாம் பக்கத்தில் காஃபி வச்சுருக்கியா? ஸோ அதை வச்சு. ஓ ஓகே ப்ரொஃபஸர். ஸோ அதுலேயே உனக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி இந்த டாபிக் எப்படி பார்க்கலான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ காஃபி குடிக்கணுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? டயர்டாக இருப்பேன் ப்ரொஃபஸர் அப்படின்னோடனே அவர் உடனே சிரிச்சிட்றாரு. ஓகே, கரெக்ட் தான். தென் இதுதான் ரிகக்னேஷன் அப்படின்னோடனே, ஓ இதுதானா? அண்ட் வேறு என்ன பண்ணுவேன்? நான் நிறையா கெஃபேஸ் கம்பேர் பண்ணுவேன். ஓகே,
அதில் பெஸ்ட்டாக இருக்கிறதுல வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்ல அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹோல் சாப்டரும் இப்போ முழுசாக முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ புக்கையும் ஓப்பன் பண்ணல, மார்க்கர் எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஸோ இப்போயே புரிஞ்சிருச்சு எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படிங்கும்போது ஈஸி தான், அதை புரிஞ்சுக்கிற விதத்தில் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொன்னானே, தேங்க்யூ ப்ரொஃபஸர், எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் குடுகுடுன்னு வெளியே ஓடிடுறா. அதே டைம் லீ இருக்கார்ல, ஸோ அவரும் அந்த இடத்த கிராஸ் பண்ணியிருப்பார். இன்றைக்கும் அந்த கேஃபே அந்த காஃபி ஃபோட்டோ இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பு வந்திருக்கும். அவர் அப்படியே ஸ்டாஃப் ரூம் எல்லோரும் இருப்பாங்களா அந்த இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது அங்கே ப்ரொஃபஸர் பார்க் நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. படிச்சுட்டு இருக்கும்போது இவர் சிரிச்சுக்கிட்டே உள்ள வரதை பார்த்துட்டு, இன்றைக்கி என்ன ரொம்ப சிரிப்பாக இருக்குது அப்படின்னோடனே அவர் அப்படியே லைட்டாக காஃபி எடுத்துகிட்டு, ஆமாம் நம்ம ஸ்ட்ரிட் ப்ரொஃபஸர் கிம் இருக்கார்ல, இன்றைக்கி போர்டில் நல்லா காஃபியெல்லாம் வரைஞ்சார் அப்படின்னோடனே, யார் அவனா? ஆமாம், கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதை விட கெஃபிட்டேரியாவை நல்லா அட்டன் பண்ணியிருப்பான் போல், நல்லா வரைஞ்சிருந்தான் அப்படின்னோடனே சிரிக்கிறாங்க. யாருக்காக? அதுவா ஒயன் அப்படின்னோடனே, ஒயனா அப்படின்னு, ஆமாம் அவங்களோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்னோடனே இவர் சொல்கிறாரு பார்க்கு, ஓ ப்ரொஃபஸர் கிம்முக்கு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்லாம் கிடச்சாச்சோ அப்படின்னு சொன்னோன்னே ஹோல் ஸ்டாஃப் ரூமும் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்நேரத்தில் நம்ம ப்ரொஃபஸர் கிம் நம்ஜூன் உள்ளே வராரு. வந்துட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் பார்க் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, என்ன ப்ரொஃபஸர் காஃபி மார்க்கெட்டிங்லாம் முடிஞ்சிச்சா லெசன்லாம் அப்படின்னோடனே உடனே அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க? ப்ரொஃபஸர் அந்த காஃபி ட்ராயிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்கிறாரு. ஸோ அப்பயே புரிஞ்சிருச்சு. உடனே நம்ஜன் சொல்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியணும்ல, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளுக்காக, ஸ்டூடெண்ட்ஸ்க்கா இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கா அப்படின்னோடனே அவர் காது அப்படியே ஒரு மாதிரி ரெட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி அவருக்கு ஷையாகுது. அவர் அப்படியே இது அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, டீச்சரோட ஒர்க்கு டீச் பண்ணுறது தானே அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்து நார்மலாக ஃபைலை பார்க்குற மாதிரி உட்காந்துடுறாரு. பட்டு இவங்க மட்டும் அப்படியே லீ சொல்கிறாரு, அதுவும் கரெக்டு தான், ஆனால் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்டாஃப்ஸும் அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவரோட ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே டைம் ஒயன் அப்படியே அங்கே லைப்ரரியில் உட்காந்து இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு நோட்டில் அப்படியே எழுதுறா. இன்றைக்கி புரிஞ்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு, ப்ரொஃபஸர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னே எனக்கு மொத்த லெசனும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைலி போட்டு வைக்கிறா. ஸோ அப்படியே சன் செட் ஆகுது. அந்த ஸ்டாஃப் பில்டிங்லேருந்து நம்ஜூன் அப்படியே இறங்கி வந்துட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு இருக்கும்போது லைப்ரரியில் உட்காந்து ஒயன் அந்த ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தால அது தெரியுது விசிபிளாகவே. அவர் அந்த விண்டோலேயே அதை பார்த்துட்டு, இவ எஃபெக்ட் போட்டு ட்ரை பண்ணி படிக்கிற ஒரு பொண்ணு, நான் எப்படி இவளை ஃபஸ்ட் டேவே தப்பாக ஜட்ஜ் பண்ணேன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை பார்த்துட்ருக்காரு. ஸோ இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுடா. அண்டு நான் ஒன்று கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. என்னென்னா என்னோடய எஃப்ல எப்பயுமே 18+னால் க்ரைமு, கொலை பண்ணுறது அந்த மாதிரி தான் வருவேனே தவிர மற்றபடி கொஞ்சம் தப்பாக அந்த மாதிரி நான் எழுத மாட்டேன். அண்ட் வரவும் வராது. அதை இப்போயே கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த லவ் ஸ்டோரி ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப லவ்லியாக இருக்கும்டா. போக போக இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு யோசிக்காதீங்க. ஸோ போக போக தான் அழகாக ஒரு ஜெலஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் எப்படி முடியுதுன்றதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்யாங் ஆமி, பாய்.